சஷ்டி விரதன்றது வந்து குழந்தைக்காக மட்டும் கிடையாது மேடம். உங்க வாழ்க்கையே நாளைக்கு முடிய போகுது, என் வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சிருச்சு, தொழில நஷ்டம், கூட இருந்தவன் ஏமாத்திட்டான், என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க, எனக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, எனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் மேடம், நீங்க சஷ்டி விரதத்துல மொத்தமா அது சஷ்டி விரதம் என்னங்க மேடம், நிறைய பேர் நினைச்சிருக்காங்க அவர் சாப்பிடாம இருக்கிறது மட்டும் நினைச்சிருக்காங்க. அப்படி கிடையாதுங்க மேடம். நீங்க இஷ்டம் போல சாப்பிட்டு இருந்தாலும் சரி, அந்த பக்தி நீங்க எந்த அளவுக்கு முருகன் மேல செலுத்துறீங்கன்ற பொறுத்து தான் இருக்கு மேடம். எவ்வளவு நேரம் நீங்க முருகனை நினைச்சு முருகனை பாராயணம் பண்ணி எவ்வளவு தூரம் படிக்கிறீங்கன்னு பொறுத்தா இருக்கு. இந்த 6 நாள் ஏன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னா, முருகனே நேரடியா திருச்செந்தூர்ல வந்து சூரசம்காரம் பண்ணாரு. ஆணவம் கண்மம் மாய் இந்த மும்மலங்கள் வந்து சூரபத்மன் அதிகமான நாள் தான் முருகர் வந்து சிவபெருமானே சொல்லி இவனை நீங்க அழிச்சிட்டு வா அப்படின்றாரு பண்றாருல. இந்த 6 நாள் மேடம் ஒருத்தர் ஒரு விரதம் இருப்பாங்க மேடம். இப்ப நீங்க திருச்செந்தூர் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் 6 நாள் அங்கேயே தங்கிடுவாங்க. காலையில இருந்து நைட் வரைக்கும் எதை சாப்பிட மாட்டாங்க, நைட்டு வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. 6 நாள் இருக்க முடியாதவங்க, இப்ப உடம்புல என்ன பிரச்சனை இருக்குன்னு கடைசி ஒரு நாள், இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 6 நாள் இருக்க முடியாதவங்க நான் கடைசி ஒரு நாள் இருப்பேன் கூட, இது பல வருஷமாவே இருக்கேன். அந்த 6ஆவது நாள் சூரசம்காரம் நடக்கிறப்போ காலையில இருந்து நம்ம எதுவும் சாப்பிடாம பசிச்சுதுன்னா ஒரு பால் மட்டும் சாப்பிடுங்க. அதுக்கான தன்னை வருத்திட்டு வரதா இருக்கணும்னு சொல்லுங்க மேடம். மனமோந்து செய்யற விஷயம் தான் எதுவா இருந்தாலுமே சக்சஸ் ஆகும். இவங்க சொன்னாங்க, இவர் என்ன டெய்லியும் பள்ளி அறைக்கு வர சொன்னாரு, ஜேஎஸ்கே கோபி இன்டர்வியூ பார்த்துட்டு பள்ளி அறை வர போனா அப்படிலாம் கிடையாது மேடம். உங்களுக்கு முருகர் கேட் பாஸ் கொடுத்துட்டாருன்னா இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் நீங்க வந்துருவீங்க. முருகனை பிடிக்கணும்னு உங்களுக்கு விதி இருந்துச்சுன்னா வந்துருவீங்க. அந்த மாதிரி உங்க மனசு